வணக்கம். அன்பார்ந்த குரு ஜோதிடம் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜேஎம்எஸ் சந்திரமௌலியின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு சூரியன் சனி சேர்க்கை, கிரக யுத்தம் கும்பராசியில 14 நாட்களுக்கு நடக்க இருக்கு. பிப்ரவரி 20 இருந்து மார்ச் 4ஆம் தேதி வரைக்கும். அதற்கு கடக லக்னத்திற்கான பதிவு தான் இது. இப்போ ஜென்ரலா சூரியன் சனி ஒரு வீட்டில் கும்பத்தில் இருக்கிறது சேர்க்கைன்னு நம்ம சொன்னா கூட அது 30 நாட்கள் நீடித்தா கூட இது நட்சத்திர ரீதியாக சேர்றது தான் உண்மையிலேயே அது வலிமையுள்ள கிரக சேர்க்கையாக எடுத்துக்கிறோம் ஜோதிடத்தில். அப்போ நம்ம இந்த சதயம்ன்று சொல்ற நட்சத்திரத்தில் இப்போ ராகுனுடைய நட்சத்திரத்தில் சனி போயிட்டு இருக்கும்போது அதே நட்சத்திரத்தில் சூரியன் சேரக்கூடிய நாட்களை மட்டும் கணக்கில் எடுத்து இப்போ நம்ம பலனை சொல்கிறோம். அதாவது கடகத்துக்கு 8ல் சனி, அட்டம சனி, ஏற்கனவே அதில் பாடுபட்டு இருக்கோம். அது உழைப்பு, களைப்பு, சோர்வு, உடல் உபாதை, வருமான இழப்பு, தொழில் நஷ்டம் மற்றும் கடன் உபாதைகள், எதிராளிகளினுடைய தொல்லைகள், வம்பு வழக்கு, இத்தனைக்கும் சனியை சொல்றோம், அஷ்டம சனி அப்படிங்கிறது. பட் இது எல்லாருக்குமே கடகலக்கணக்காரர்களுக்கு எல்லாருக்குமே அந்த 8ஆம் இடத்துல ஒரே டைம்ல தாக்காது. அவரவர்களுடைய லக்ன புள்ளி என்பது ஒன்று உண்டு. கடகத்துல மொத்தம் 30 டிகிரி இருக்குது, 9 நட்சத்திர பாதங்கள் இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த 8ஆம் இடத்தினுடைய புள்ளி என்பது கொஞ்சம் மாறுபடும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அட்டம சனி வேலை பார்க்கும். ஆனால் நம்ம ஜென்ரலாக சனி 2.5 வருஷமுமே நம்மளை பாதிக்குதுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். அதே நேரத்தில் அந்த புள்ளி அப்படிங்கிறது ஒரு நட்சத்திர பாதத்தினுடைய அளவில் தான் ரொம்ப வீரியமாக இருக்கும். இப்போ அது மாதிரி கணக்கில் எடுக்கும்போது அந்த 8ஆம் இடத்து கூட நமக்கு தனாதிபதியான சூரியன் போய் சேர்றாரு. நம்மளுடைய கடகலக்னத்திற்கு 2ஆம் வீடு என்பது பேச்சு, கையிருப்பு பணம், குடும்ப சுகம், நமக்கு உண்டான ஒரு பலம், எதையுமே நம்ம டெவலப் பண்ற கெப்பாசிட்டி, இதெல்லாம் சூரியன் கிட்ட இருக்கு. அந்த சூரியனும் போய் 8ல் உட்காந்துடுறாரு. அதுல இந்த சனி கூட வேற சேர்ந்து வேலை செய்யறாரு. அப்படிங்கும்போது எதுல எச்சரிக்கையா இருக்கணும்? ஏற்கனவே 8ஆம் இடம் என்பது வலி வேதனை அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த வலி வேதனை மெயினா எந்த விதத்துல எல்லாம் வரும்னு நம்ம பரிசீலனை பண்ணும்போது, இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சிலருக்கு பொருளாதார ரீதி, கடன் பிரச்சனை, தொழில் நஷ்டம், கஷ்டம், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் 7ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம் என்பது 2ஆம் இடமாக வரும். நம்மளுக்கு நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களுடைய லைஃப் பார்ட்னர் தான் 7ஆம் வீடு. அது மகரம். அந்த வீட்டுக்கு 2ஆம் வீடு தான் நமக்கு 8ஆம் வீடு. அப்ப என்ன அர்த்தம்னா, வாய் சண்டைகள் அது வேலை செய்யுது. நம்மளுக்கு அஷ்டமாதிபதி சனி, நம்மளுடைய லைஃப் பார்ட்னருக்கு அஷ்டமாதிபதி சூரியன். இந்த 2 பேரும் அந்த லைஃப் பார்ட்னருடைய ஸ்தானத்துக்கு 2ஆம் இடத்துல சேர்றாங்க. அப்ப அவங்களுடைய பேச்சு நம்மளை காயப்படுத்தும். அவங்களுடைய பேச்சினால நமக்கு பொருள் நஷ்டம் ஏற்படும், பொருள் இழப்பு ஏற்படும். இப்படி எல்லாம் நம்ம அதனுடைய பலனை கொண்டு போகணும். அப்ப இந்த அளவுல பார்க்கும்போது இப்ப நம்மளுடைய ஜனன ஜாதகத்துல சனி திசா புத்தி அந்தரங்கள் நடந்தாலோ, சூரிய திசா புத்தி அந்தரங்கள் நடந்தாலோ, இந்த பலன்கள்ல நம்ம அக்யூரேட்டா கவனம் செலுத்தணும். இப்போ உங்களுக்கு திசையே வேற ஒரு திசை நடக்குது, அது உறவுகளுக்கு சாதகமான திசையா இருக்குது, பொருளாதாரத்துக்கு சாதகமான திசையா இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது இதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியது. பட் ஒரு சிலருக்கு ஒரு சின்ன அந்தரம் கூட வரும். ஒரு திசை சனியினுடைய பீரியடு, திசையோ புத்தியோ அந்தரமோ சின்ன பீரியடு கூட வரும். அந்த மாதிரி வரும்போது இந்த கோச்சாரமும் சேர்ந்து வேலை செய்யும்போது தான் இந்த குடும்ப சண்டையும் உண்டாக்கும். 8ஆம் இடம்னா நாமளே வருத்திக்கிறது, டென்ஷன் ஆகிறதுன்னு அர்த்தம், கைப்பொருளை இழக்கிறதுன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு சூழலை தவிர்த்துக்கிறதுக்கு நம்ம பிளான் பண்ணிக்க வேண்டியதுதான். அப்ப 2ஆம் இடம் அப்படிங்கிறது சேமிப்பு. அந்த சேமிப்பை 8ஆம் இடம் போய் இழக்க வைக்குது.
அப்ப நம்ம ஒரு கடன் வாங்கிடலாம் ஈஸியா அப்படின்னு பிளான் பண்றதோ, இல்ல ஏற்கனவே இருந்த கடனை வந்து இன்னும் கொஞ்சம் விரிவு பண்ணிக்கிறதோ, ஏதோ ஒரு வகையில பின்னால சமாளிச்சுக்கிறான்னு ஒரு அசாத்திய நம்பிக்கையில இறங்கி வேலை செய்யறதோ, இது மாதிரி எல்லாம் பண்ணும்போது நம்மளை நாமளே வந்து அதிகமான சுமைகளுக்கு ஆளாக்கிக்கிறோம்னு அர்த்தம். அந்த மாதிரி செயல்பாடுகளை நம்ம தவிர்த்துக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு. அதே நேரத்துல ஒரு திடீர்னு ஒரு பிரச்சனை வருது, மெடிக்கல் ப்ராப்ளம், அதுக்கெல்லாம் ஒரு முன்னெச்சரிக்கையா இருந்துக்கணும். நமக்கு ஒரு இன்சூரன்ஸ் இருக்கா, மருத்துவ செலவு காப்பீடுகள் இருக்கா, அதன் மூலம் நமக்கு அதாவது டெவலப் ஆக ஒரு இதை வந்து காம்பன்சேட் பண்ணிக்கலாமா கஷ்ட நஷ்டத்தை, இப்படியெல்லாம் நம்ம திங்க் பண்ணணும். அப்ப ஓரளவுக்கு இந்த பாவங்களை பற்றிய புரிந்துணர்வு ஏற்படும் போதுதான் எந்த விஷயத்துக்கு கிரகங்கள் எப்படி வேலை செய்யும் போது நாம எப்படி அதுல தயாரா இருந்துக்கலாங்கிற ஒரு விழிப்புணர்வு. அந்த வகையில நாம இதை பார்த்து கரெக்ட் பண்ணிக்கலாம். அதில் ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் இருந்த போதிலும் இப்போ ஒரு சூரியன் சனி அப்படின்னா இப்போ தந்தை மகன் உறவு, நமக்கும் நம்ம குழந்தைக்கு இருக்கிற உறவு, இந்த வகையிலையும் எடுத்துக்கலாம். அப்ப தந்தை மகன் அப்படின்ற சண்டையே சூரியன் சனியினுடைய அமைப்புல இருக்கு. அதே மாதிரிதான் ஒரு ஃபேக்டரியில எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு ஃபேக்டரியில இன்சார்ஜா இருக்கிறவருக்கு கீழே வேலை பார்க்குறவங்க அகென்ஸ்டா வேலை பார்க்கறதா எப்படி இருக்கு. அப்ப ஏதோ ஒரு வகையில உழைப்பாளிகளாக இருக்கிறவங்க நம்மளை எதிர்க்கிறதுக்கும் அல்லது நமக்கே வந்து மறைமுகமான எதிர்ப்புகளை, நம்மளை நம்பி இருக்கிறவங்களே மறைமுக எதிர்ப்புகளை செய்யறதுக்கும் இந்த 8ஆம் இடம் ஒரு காரணமாக இருக்கிறது. அதுல ஒரு சிலருக்கு இதுக்கு என்ன பரிகாரம், இதுல எப்படி இதை வந்து ரிலீஸ் ஆகிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை நாமளே நஷ்டப்படுத்திக்கிற மாதிரி, கஷ்டப்படுத்திக்கிற மாதிரி, வருத்தப்படுத்திக்கிற மாதிரி ஒரு பாவனையை ஏற்படுத்தி கொள்ளணும். இப்ப ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கிற வேலையில நம்ம ரொம்ப கவனத்தோட கஷ்டப்பட்டு செஞ்சோம் அப்படின்னாலே போதும். அதை வந்து ரொம்ப அந்த வேலை கஷ்டம்னு நினைச்சு அதுல இருந்து ஃப்ரீ பண்ணிக்கணும்னு நினைக்கிறது, லீவ் போடணும்னு நினைக்கிறது, இல்லை தப்பிக்கணும்னு நினைக்கிறது, இது மாதிரி செயல்பாடுகளை எல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் நம்மளை இன்சல்ட் பண்ணாலும் பரவாயில்ல, நம்மளை டீக்ரேட் பண்ணாலும் பரவாயில்ல, அதை தாங்கிக்கிட்டு நாம் வந்து ஒரு உழைப்புக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு காமிச்சிட்டாலே அது ஒரு பரிகாரம். இப்போ கணவன் மனைவி சண்டை வருது அப்படிங்கிறதுக்கு கணவனானால் மனைவியும் மனைவியானால் கணவனுக்கும் ஏதாவது வந்து ஒரு பொருள் வந்து கிஃப்ட் பண்றது. அது வந்து ஒரு ஆபரணமாக இருக்கலாம், ஒரு அணிகலனாக இருக்கலாம், வீட்டுக்கு உபயோகப்பட பொருளாக இருக்கலாம், அவங்களுக்கு உபயோகப்படுத்துகிற பொருளாக இருக்கலாம். இது மாதிரி நம்ம பண்ணும்போதும் அதற்கான தீவிரத்தன்மை குறைஞ்சிடும். ஏன்னா நம்ம ஒரு செலவழிக்கிறோம்னு அர்த்தம். ஒரு பொருளை வாங்குறதுக்கு நம்ம செலவழிக்கிறோம். அப்ப அந்த மன கஷ்டத்தை, அந்த விஷயத்தை, அந்த கஷ்டத்தை வராம இது வந்து இந்த பாவனை செயல்பாடு வந்து அதை தீர்த்து வைக்குது. அப்படியும் நாம பரிகாரத்தை புரிஞ்சு கொண்டு செய்யலாம். அதனால இந்த 14 நாட்கள்ல இதுல கவனம் எடுத்தால் போதுமானது என்று கூறி, தொழில் பலம் மற்ற வகையில மற்ற கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு பாதுகாப்பாகவும் ரொம்ப சப்போர்ட்டாகவும் இருக்குது. செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்காரு. அதனால உங்களுக்கு மற்ற விதத்துல தைரியமும் ஒரு உற்சாகமும் குறையாது என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம் எஸ். நன்றி, வணக்கம்.